அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரசர்கள் சீரியஸில் முகலாய பேரரசர் ஹுமாயூன் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹுமாயூன் யார் அப்படின்னு கேட்டால் அக்பருடைய தந்தையார், பாபருடைய மகன் அக்பருடைய தந்தையார் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஹுமாயூன். ஓகேவா? ஹுமாயூன் எப்போ இருந்து எப்போ வரை ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் பாபருடைய மரணம் எப்போ 1530. இப்போ 1530 கன்னௌஜ் போர் வரைக்கும் 1540 வரை ஆட்சி பண்ணியிருப்பார். கன்னௌஜ் போரில் யார்கிட்ட தோற்றுருப்பார்? ஷெர்ஷாட்ட தோற்றுருப்பார். ஓகேவா? அப்புறம் 1555 மீண்டும் டெல்லியை கைப்பற்றி மரணம் அடையும் வரை ஆட்சி பண்ணியிருப்பார். 1556 வரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆட்சி பண்ணியிருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு கேட்டால் ஹுமாயூன் ஆட்சி பண்ண வருஷங்கள். ஓகேவா? சரி, இப்போ ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ஹுமாயூன் 1532 என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் சுனார் கோட்டையை கைப்பற்றுகிறார். இந்த போர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தௌரா அப்படின்ற ஒரு இடத்துல நடக்கிற போரில் ஜெயிச்சு சுனார் கோட்டை அப்படிங்கிறத கைப்பற்றுவார். ஓகேவா? அப்போ இந்த தௌரா போருங்கிறது யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்கும். இதில் ஷெர்ஷாவை ஹுமாயூன் தோற்கடித்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஷெர்ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு கீழே கப்பங்கற்றவராக இருக்கிறேன், அதாவது உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்துருவார். இதனால் ஹுமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறதுனால பீகர் அந்த தௌராங்கிற பகுதியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஷெர்ஷாவுக்கே கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஹுமாயூன் தீன்பானா நகரத்தை நிர்மாணம் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதாவது இந்த தீன்பானா நகரத்தை நிர்மாணம் பண்ணுறதுல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால படையை அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஷெர்ஷா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் அவருடைய படையை என்ன பண்ணியிருப்பார்? பயங்கரமாக வலிமைப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். படையை நல்லா வலிமைப்படுத்தியிருப்பார். யார்? ஷெர்ஷா. இவர் தீன்பானா நகரத்தை நிர்மாணத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருப்பார். இவர் படையை வலிமைப்படுத்துறதுல கான்சென்ட்ரேட்டடாக இருப்பார். யார்? ஷெர்ஷா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இவருடைய வலிமையான படை மூலம் 1539 ரொம்ப முக்கியமான ஒரு போர். என்ன போர் அப்படின்னு கேட்டால் சௌசா போர். சௌசா போரில் யாருக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்கும். ஷெர்ஷாவுடைய வலிமையான படைகள் ஹுமாயூனுடைய படைகளை தோற்கடித்து வெற்றி பெற்றும். ஓகேவா? ஷெர்ஷாவுடைய வலிமையான படைகள் ஹுமாயூனுடைய படையை தோற்கடித்து வெற்றி பெறுது. அப்போ சௌசா போர் எந்த இயர்னு கேட்பாங்க? 1535. அதில் வெற்றி பெற்றது யாருன்னு கேட்பாங்க? ஷெர்ஷா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச படைகளை வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஹுமாயூன் மீண்டும் ஷெர்ஷா மீது படையெடுக்க வருவார். எந்த இயர் அப்படின்னு கேட்டால் 1540. அந்த போர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கன்னௌஜ் போர். கன்னௌஜ் போருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் பில்கிராம் போர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பில்கிராம் போர். இந்த பில்கிராம் போரில் யார் ஜெயிப்பா அப்படின்னு கேட்டால் அதே ஷெர்ஷா தான். யாருக்கு இடையில நடக்குது? ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த போரில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டால் ஹுமாயூன் ஜெயிக்கிறாரு. ஷெர்ஷா, அதாவது நம்ம ஷெர்ஷா ஜெயிக்கிறாரு. ஹுமாயூன் எங்கே போயிடுவார் அப்படின்னு கேட்டால் பாரசீகத்துக்கு போயிடுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாரசீகம். அப்போ 1555 மீண்டும் டெல்லியை கைப்பற்றுவார்னு சொன்னேன்ல. பாரசீக மன்னர்களின் உதவியினால தான் 1555 மீண்டும் அவர் டெல்லியை கைப்பற்றுவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்புறம் ஊடால ஒரு 15 வருஷம் யார் ஆட்சி பண்ணுவா? அதாவது கிட்டத்தட்ட 1540 ஹுமாயூன் மீண்டும் கைப்பற்றும் வரை 1555 வரை யார் ஆட்சி பண்ணுவா அப்படின்னு கேட்டால் டெல்லியை சூர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. இந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 3 வருஷத்தில் டெல்லியை யார் ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இந்த 15 வருடம் சூர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் 1555 நம்ம ஹுமாயூன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் டெல்லியை மீண்டும் கைப்பற்றுகிறார். இவருக்கு யார் அப்போ உதவி பண்ணியிருப்பா அப்படிங்கிறது வேணும். யார் உதவி பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டால் பாரசீக ஷா வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள். ஓகேவா? பாரசீக சாவம்ச மன்னர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சாவம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் யாருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க? ஹுமாயூனுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அவர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஹுமாயூனுக்கு உதவி பண்ணியிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹுமாயூன் எப்போ மரணம் அடைவார் அப்படின்னு கேட்டால் மறு வருடமே மரணம் அடைவார். 1556 மரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி மரணம் அடைவார் அப்படின்னு கேட்டால்
நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து மரணம் அடைவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலகத்துக்கு போயிருப்பார், அந்த படிக்கட்டில் தவறி விழுந்து யார் மரணம் அடைஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டால் ஹுமாயூன்கிறவர் மரணம் அடைஞ்சிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால், இவர் படிக்கட்டில் தவறி விழுந்து மரணம் அடைஞ்சதுனால ஸ்டான்லி லேண்ட்போல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இதை யார் சொன்னா அப்படிங்கிறத கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ ஹுமாயூன் மரணத்துக்கு ஸ்டான்லி லேண்ட்போல்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்தவர் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஹுமாயூன் அப்படின்றது அவருடைய பெயருடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், நல்வாய்ப்பு இல்லாட்டி அதிர்ஷ்டசாலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹுமாயூனுடைய பெயருடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், நல்வாய்ப்பு அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? இதோடைய ஹுமாயூன் சீரிஸ் முடிஞ்சு அடுத்து நம்ம அக்பர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.